வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரண்டை துவையல் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுன்னு நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, உண்மையிலே ரொம்ப நல்லது தான் இந்த பிரண்டை துவையல். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள அதிகப்படியான சூடு, பித்தம் இதெல்லாம் நல்லா குறைச்சி கொடுக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கை கால் மூட்டு வலிலாம் நல்லா குணமாகுங்க. வலி நல்லா குறைஞ்சி நாளடைவில் நல்லா சரியாகும். நமக்கு தொடர்ந்து இதை எடுத்துக்கும் போது இன்னும் நிறைய பயன்கள்லாம் இந்த பிரண்டையில் உண்டு. வயிறு புண்ணு உள்ளவங்களாம் இதை நல்லா அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அருமையான பிரண்டை துவையலை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு அளவுக்கு பிரண்டை எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே பாதி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 பீஸ் மட்டும் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிரண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ தடவிக்கிங்க. ஏன்னா பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கை அரிக்குன்னு சொல்லுவாங்க. அது எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. இன்னொன்று பிரண்டை நல்லா பிஞ்சாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. முத்தலோட நமக்கு இது போல் பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நார் மாதிரி இருக்கிறது அதிகமாக இருக்காது. நமக்கு முத்தலில் தான் நிறைய நார் இருக்கும். நமக்கு துவையல் அரைக்கவும் அது டேஸ்ட் இருக்காது. இது போல் பிஞ்சாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. இந்த பிரண்டையை பார்த்திங்கன்னா இது போல் மேலாப்பில் தோலை உரிச்சிங்க அப்படின்னாக்கா மேலே உள்ள தோல் எல்லாம் வந்துடும். இது போல் நம்ம மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதில் உள்ள இலையும் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த இலையும் சேர்த்துக்கலாம் நம்ம துவையலோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு. இது போல் சின்ன சின்னதாக பிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஓரத்தில் உள்ள அந்த மேலே உள்ள தோல் எல்லாம் நல்லா அழகாக வந்துடும் பிரிஞ்சு. இது போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் துவையலில் நமக்கு சாப்பிடும் போது நாராக வராது. அந்த கசப்பு தண்ணியும் இருக்காது இந்த தோல்லாம் எடுத்துகிட்டு அரைக்கும் போது. இப்போ நான் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ க்ளீன் பண்ண பிரண்டையை நல்லா அலசிட்டு தண்ணிலாம் வடித்து எடுத்துக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். நல்லா பெருங்காயம் பொரிஞ்சு வரட்டும். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா தூளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடுகு உளுந்து தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ நல்லா பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க உளுந்து. அப்போ தான் நல்லா ஒத்தாப்பில் நமக்கு வறுபட்டு வரும். இப்போ ஒரு பாதி அளவு உளுந்து செவந்ததுக்கப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 15 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா மிளகாய் உளுந்து நல்லா வறுபட்டு வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்குவோம். நம்ம இப்போ எல்லாத்தையும் தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ மீதம் இருக்கிற எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இது கூடவே நல்லா ஒரு 20 பூண்டு பல் சேர்த்துக்குங்க உரிச்சிட்டு. தோலோடே வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உரிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அந்த பூண்டு வறுபட்டு வரட்டும். பூண்டு வறுபட்டு இருக்கும் போதே இது கூடவே நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்குங்க. புளி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்குவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், நான் அதில் இலையெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். நல்லா இது சுருண்டு வதங்கி வரணும். அது அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. ஒத்தாப்பில் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அப்போ தான் துவையல் ஒரு வாரம் ஆனாலும் நமக்கு வீணாக போகாமல் வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லா இந்த அளவுக்கு வதக்கும் போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதை அந்த சூட்லேயே கலரணும் அப்படின்னாக்கா போதும். இப்போ நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இப்போ வதக்குனது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு இந்த துவையலுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை அரைச்சிக்குங்க. தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்குங்க. தேவைப்படாது. அப்படி தேவைன்னா நீங்கள் கம்மியான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ இந்த துவையல் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தான் நம்ம தாளிக்கணும். அதுக்கு நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா தேவைப்படும். இதுக்கு நிறையா சேர்த்திங்கன்னா தான் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் அந்த துவையலை.
எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த துவையில இதில் சேர்த்துக்குவோம். இந்த இடத்துல நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து தாளிக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த துவையலை நல்லா நம்ம எண்ணெய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. நல்லா வதங்கி நிறம் மாறி சுருண்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா நிறம் மாறி ஓரம்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் கூட நம்ம நல்லா வதக்கணும், சட்டியில் ஒட்டாமல் வரும். எந்த அளவுக்கு இதை நீங்கள் நல்லா சுருளில் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த துவையல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சிருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், முந்தி இருந்ததுக்காக இன்னுமே நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த துவையல். நம்ம எல்லா உணவுகளோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். நீங்களும் இதே போல் இதே அளவுகளோட இந்த துவையலை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.